Good morning students. Standard 7 Subject English Unit 1 Grammar Determiner. What is determiner? Determiner is a word that comes before a noun or a noun phrase. Determiner அப்படிங்கிறது நவுனுக்கும் முன்னாடி இல்லைனா a noun phrase முன்னாடி வர்றதான் என்னது அப்படின்னாக்கா determiner அப்படி சொல்கிறாங்க. A determiner identifies whether the noun or a noun phrase is a general or specific. அதாவது ஒரு நவுனையோ நவுன் ப்ரேஸையோ ஜெனரலாக குறிக்கிறதுக்கோ இல்லை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னதுன்னா டிட்டர்மினர். அதாவது நவுன் ஆர் நவுன் ப்ரேஸ்க்கு முன்னாடி வரும். ஜென்ரலாக இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நவுனையோ நவுன் ப்ரேஸையோ நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குறதா என்னதுன்னா டிட்டர்மினர். These are the determiners: many, few, some, any, some. These words are determiners. First one, there are many flowers in the bunch. Only a few are fresh. இப்போ டிட்டர்மினர்ஸில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஸ் அப்படிங்கிறது மெனி ஏன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், மெனின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ளாஸ் இங்கே இருக்குது, அதில் இந்த பஞ்ச், இந்த பஞ்சில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. ஃப்ளாஸுங்கிறது நம்மளால் கவுண்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மெனி. ஒன்லி எ ஃபியூ அப்படின்னா என்னதுனாக்கா கொஞ்சமாக இருக்குது. கவுண்ட் பண்ணக்கூடிய நவுனாக இருந்தது அப்படின்னாக்கா மெனி யூஸ் பண்ணுறோம். அந்த நவுனை கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருந்தால் மெனி. ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க, இந்த பஞ்சில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க பஞ்ச் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி எ ஃபியூ ஆர் ஃப்ரெஷ். அதில் வந்து சில பூக்கள் வந்து என்ன ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூ அப்படின்னா கொஞ்சம். ஆல்ரெடி டிட்டர்மினர்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம், நவுன் ஆர் நவுன் ப்ரேஸ்க்கும் பிஃபோராக இருக்கும். அது ஸ்பெசிஃபை சொல்லியும் வரலாம், இல்லை ஜென்ரலாகவும் வரலாம். ஸோ அந்த இடத்துல பஞ்ச் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. நவுன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஃப்ளாஸ் நவுன், அதை கவுண்ட் பண்ணக்கூடியது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்மினர் தான் மெனி. அதில் கொஞ்சம் சில பூக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ ஃபியூ அப்படிங்கிறது சிலங்கிறத மீன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், தேர் ஆர் சம் பிஸ்கட்ஸ் இன் த பிளேட். சம் அப்படின்னா சில. தேர் ஆர் சம் பிஸ்கட்ஸ் இன் த பிளேட்ஸ். இந்த பிளேட்டில் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சில பிஸ்கட்ஸ் இருக்குது. அப்போ பிஸ்கட்ஸ் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ண முடியும். பிளேட் அப்படிங்கிற ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ சம் அப்படிங்கிறது சில பிஸ்கட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பிஸ்கட்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா மெனி ஃப்ளார்ஸ், நிறையா பூக்கள் இருக்குது. அதில் சில பூக்கள் வந்து என்னவா இருக்குது, ஃபியூ கொஞ்சம் மட்டும் எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூனா கொஞ்சம், மெனினா நிறையா பூக்கள் இருக்குது அந்த பூங்கொத்தில். அதில் கொஞ்சம் பூக்கள் மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்னில் இந்த பிளேட்டில் சம் பிஸ்கட்ஸ், சில பிஸ்கட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலங்கிறத யூஸ் பண்ணுறதா என்னதுன்னா சம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் தேர் எனி மேங்கோஸ் இன் த பேஸ்கெட். ஸோ இங்கே இருக்கிறது என்ன, கோவா. அப்போ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்கான், ஆர் தேர் எனி மேங்கோஸ் இன் த பேஸ்கெட். ஒரு இடத்துல இல்லவே இல்லாத பொருளை அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேங்கோஸ் இருக்கா அப்படின்னு. இல்லவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எனி யூஸ் பண்ணணும், இல்லவே இல்லை அப்படிங்கும்போது. நெக்ஸ்ட், நோ தேர் ஆர்இன்ட் பட் தேர் ஆர் சம் கோவாஸ். இங்கே அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க, இங்கே இல்லை பட் இங்கே என்ன தான் இருக்குது, சம் கோவாஸ். அப்போது இங்கே சில என்ன மட்டும்தான், கோவாஸ் மட்டும்தான் இருக்குது. சம் சில. எனிங்கிறது வந்து ஒரு இடத்துல அந்த பொருள் இல்லவே இல்லை அப்படின்னா ஸோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனி. இல்லாத பொருளை அங்கே சொல்கிறாங்க எனி. அங்கே என்ன இருக்குன்னா சம் கோவாஸ், சில கோவாஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், தேர் ஆர் டேஸ் மெனி ஆர் மச் ப்ராக்கெட்டில் கொடுங்க ஆப்பிள்ஸ் இன் த பேஸ்கெட். இப்போ இங்கே பேஸ்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பேஸ்கெட்டில் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள்ஸ் இருக்குது தேர் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து கவுண்டபிள் ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல மெனி.
மெனி ஆப்பிள்ஸ். மச் அப்படின்னாலும் அதிகம்தான், மெனி அப்படின்னாலும் அதிகம்தான். ஸோ நம்ம அந்த நவுனை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க பேஸ்கெட்டில் இருக்குன்னு, அது கவுண்டபுள் நவுனாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா மெனி. தேர் ஆர் மெனி ஆப்பிள்ஸ் இன் த பேஸ்கெட். செகண்ட் ஒன், தேர் இஸ்ன்ட் டேஸ் டிராஃபிக் ஆன் சண்டேஸ். ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க சண்டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. டிராஃபிக், தேர் இஸ் இன் டேஸ் டிராஃபிக். டிராஃபிக்கை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா மச். கவுண்ட் பண்ண முடியும், அப்படி கவுண்டபுள் நவுனாக இருந்தது அப்படின்னா மெனி யூஸ் பண்ணணும், அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு. அதே நவுனை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியலை, அன்கவுண்டபிள், டிராஃபிக்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல மச். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ ஆப்பிள்ஸ் ஆர் க்ரீன். அதில் சில ஆப்பிள்கள் மட்டும் என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ ஃபியூ அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், தேர் இஸ்ன்ட் டேஷ் வாட்டர் இன் த கிளாஸ். இந்த கிளாஸில் வாட்டர் இல்லவே இல்லைங்கிறத சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், எனி. தேர் இஸ்ன்ட் எனி வாட்டர் இன் த கிளாஸ். ஃபோர்த் ஒன், தேர் ஆர்ன்ட் டேஷ் எக்ஸ் இன் த பேஸ்கெட். இப்போ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஸ்கெட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க எக்ஸ் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணக்கூடியது. இல்லவே இல்லை, ஆரண்ட் இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், எனி. பட் தேர் ஆர் டேஷ் நியர் இட். ஆனால் அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, கொஞ்சம் இருக்குது. பக்கத்தில் என்ன இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அப்போ எ ஃபியூ. ஃபியூ அப்படிங்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஃபியூ யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபியூ. பட் தேர் ஆர் ஃபியூ நியர் இட். பக்கத்தில் கொஞ்சம் இருக்குது. ஆன்சர் ஃபஸ்ட் மெனி, மச், எனி, a few. Next one, filling the blanks with some, any, much, many. Some options can be used more than once. இதில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. There is dash coffee left in the pot. Do you want? இப்போது இங்கே காஃபி அப்படிங்கிறத வந்து நம்மளால் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும், அன்கவுண்டபிள். அப்போ என்ன யூஸ் பண்ணணும், மச். Do you have dash coins with you? I need some. காயின்ஸ் அப்படிங்க, டூ யூ ஹாவ் காயின்ஸ் வித் யூ, உங்ககிட்ட காயின்ஸு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனி காயின்ஸ். அப்போ எனி அப்படிங்கிறது காயின், எனி காயின்ஸ் வித் யூ, ஏதாவது உங்ககிட்ட காயின்ஸ் இருக்கா, ஐ நீட் சம் தேவை. தேர்ட் ஒன், சி ஆஸ்க்டு மீ ஃபார் டேஷ் மேகசின்ஸ் பட் ஐ குட் நாட் ஃபைண்ட் டேஷ். சி ஆஸ்க்டு மீ ஃபார், அவள் வந்து என்கிட்ட கேட்டா, ஃபார் டேஷ் மேகசின்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம், she asked me for some magazines but I could not find any. நான் எதையுமே என்ன பண்ணலை, கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதான். ஃபோர்த் ஒன், I cannot carry the luggage any more. நான் அதை வந்து செய்யவே இல்லை அப்படிங்கும்போது any more. I need dash help. I need some help. ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான். ஃபிஃப்த் ஒன், தேர் ஆர் டேஷ் பிளேசஸ் டு விசிட் பட் வி டோன்ட் ஹாவ் டேஷ் டைம் டு விசிட் தெம். அப்போ ஆன்சர், தேர் ஆர் மெனி பிளேசஸ். பிளேசஸ் அப்படிங்கிறத நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அப்போ மெனி பிளேசஸ் டு விசிட் பட் வி டோன்ட் ஹாவ் டேஷ் டைம் டு விசிட். இப்போ டைம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம், காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியலை. அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்க, டோன்ட் ஹாவ் மச் டைம். ஃபஸ்ட் ஒன் மச், எனி, சம், எனி. ஃபோர்த் ஒன் எனி, சம். ஃபிஃப்த் ஒன் மெனி, மச். ஸோ அந்த கிளாஸில் டிட்டர்மினர் அப்படின்னா நவுன் ஆர் எ ப்ரேஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான். டிட்டர்மினருங்கிறது அந்த நவுனையோ இல்லை நவுன் ப்ரேஸையோ ஜெனரலாகவோ ஸ்பெசிஃபிக்காவோ மென்ஷன் பண்ணி வரலாம் அப்படின்னு. சம் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா மெனி, ஃபியூ, சம், எனி, சம், இதெல்லாம் வந்து டிட்டர்மினர்ஸ்னு சொல்லலாம். கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அந்த கவுண்ட் பண்ணக்கூடிய நவுனாக இருந்தது அப்படின்னா மெனி யூஸ் பண்ணணும், இல்லைனா மச். அதேமாதிரி ஃபியூ அப்படிங்கும்போது சில அப்படிங்கிறத மீன் பண்ணக்கூடியது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா சில அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னாக்கா
ஃபியூ யூஸ், சில அப்படிங்கும்போது சம் யூஸ் பண்ணணும். ஃபியூ அப்படின்னா கொஞ்சம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபியூ ஃப்ளார்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூ அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு மீன் பண்ணக்கூடியது. ஒரு இடத்துல அந்த திங்ஸ் இல்லவே இல்லை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எனி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.